நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஜாபதி என்னை நினைவு கூர்ந்தது ஏன்? எனக்காக அல்ல, எனது பிரஜைகளும் எனது புதல்வியும் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உனது இந்த அடியவர்கள் உன்னை பரவசம் கொள்ளச் செய்வது எளிதென்று நம்பிக்கை கொண்டவர்கள். ஏனெனில் நீ விதிமுறைகள் எதையும் பின்பற்றுவதில்லை. உன்னை ஆராதிப்பதற்கும் வழிமுறைகள் எதுவும் இல்லை. அதை நான் அறிவேன். ஹரியை உணர்ந்தவர்களும் அதை நன்கறிவார்கள். உன் அடியவர்கள் உன்னை குறித்த விபரீத உண்மைகளை உணராதவர்கள். என் தந்தை பிரம்மருக்கு ஆலயமும் ஆராதனையும் இல்லாமல் போகச் செய்ததிலிருந்து இன்று நீங்க வந்தது வரைக்கும் இங்குள்ள அனைவருக்கும் தெரியாத உனது சாகச சாதுரியங்களை அறிந்தவன் நான். நீ வணங்குவதற்குரியவன் அல்ல. தாம் மரியாதையின் எல்லையை கடக்கிறீர்கள் பிரஜாபதி. தமது சிந்தையில் தம் முன்பு இத்தருணம் காட்சியளித்துக் கொண்டிருப்பவர் மகாதேவர் என்பதை மறந்தீர்களா? ஆனால் தாமோ ஒரு சாமானியன். நான் சாமானியன் அல்ல, பிரம்மதேவரின் புதல்வன், பிரம்மகுமாரன். பிரம்மர் சிருஷ்டியை படைத்தது உண்மை எனில் அதை நான் நிர்வகிப்பதும் சத்தியம். வறண்டு கிடந்த பூமியினை வளமாக்கியவன், வாழும் தலமாக்கியவன், வனங்களால் செழிப்பாக்கியவன் நான். நெறிகளால் இப்பிரஜைகளை நான் கட்டி ஆளவில்லை எனில் அந்தணர்கள் மற்றும் ரிஷிகளின் கதி என்ன? அது மட்டுமின்றி இடைவிடாது வேள்விகள் வளர்த்து இந்த சிருஷ்டிக்கு உயர் சிறப்பை சேர்த்திருக்கிறேன். சாமானியன் அல்ல நான். செய்தது எவருக்காக? இவை அனைத்தும் எவருக்காக? நன்னுலகின் நிர்வாகம், நியதிகளை ஸ்தாபித்து நிர்வாகத்தினை பலப்படுத்துதல், இவை அனைத்தும் ஆள்பவன் கடமைகள். இவைதான் தம் உயர்வுக்கு காரணம். இது உபகாரம் அல்ல. ஆணவம் ஏன்? பெருமிதம் ஏன்? தற்பெருமை ஏன்? நாலாபுறமும் நோக்குங்கள். சூரிய கதிர்கள், பசும் தாவரங்கள், நிலம், ஆகாயம், விலங்குகள், இவை அனைத்தும் சிருஷ்டியை செலுத்த சீர்குலையாமல் காக்க தினம் தம் பங்களிப்பை செய்கின்றனர். இருப்பினும் தம் பெருமைகளை வெளிக்கூறி செவிமடுத்ததுண்டா? பிரம்மகுமாரரே, தாம் ஞானி அல்லவா? விவேகி அல்லவா? வேகம் விட்டு வேதத்தின் வழி நடவுங்கள். தமது ஐயங்களுக்கான தெளிவை அடையலாம். நானோ ஒரு சித்தன். புகழ்ச்சியை விரும்பாதவன், இகழ்ச்சிக்கு அஞ்சாதவன்,
எனக்கு நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லை. பந்தமற்றவன், பிரிவுமற்றவன், ஏற்கவும் எண்ணாதவன், அழிக்கவும் பொருளற்றவன். எனினும் அறத்தின் பெயரால் மிளிரும் ஆடம்பரமானது பாகுபாட்டிற்கு காரணமானால் அதை அழிப்பதற்கு நான் தயங்குவதில்லை. சதி! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்றேனும் ஒரு நாள் சதியால் தந்தை உள்ளம் வருந்துவார் என்று அறிந்திருந்தேன். அதனால்தான் என்றுமே அவளது பிடிவாத குணத்தினை நான் ஆட்சேபித்தேன். பிறர் நிலையை அவள் சிந்திப்பதே இல்லை. கியாத்தி அக்கா, இது உண்மை அல்ல. இதுவே சத்தியம். இல்லையில் லிங்கத்தை ஸ்தாபிக்கும் முன் அவள் நம் தந்தையின் கௌரவம் குறித்து சிந்தித்திருப்பாள். அக்கா, பிழை செய்யாதவர் பூமியில் எவர்? நமது தந்தையை விரோதிப்பதும் அவரது அவமதிப்பிற்கு அவள் காரணமாவதும் பிழை அல்ல, அது பாவம். அவள் ஆணவத்தில் ஆழ்ந்திருக்கிறாள். தான் செய்வது யாவும் சரி என்று சிந்திக்கிறாள். அக்கா, தயை கூர்ந்து கொஞ்சம் பொறுமை கொள்ளுங்கள். சதி இங்குதான் வருகிறாள். சுய பச்சாதாபம் என்னும் வாட்டும் அக்னியில் அவள் வாடிக்கொண்டிருக்கிறாள். தயை கூர்ந்து அவளை நிந்திக்க வேண்டாம். தந்தையின் கோபம் இன்னமும் தீரவில்லை. ஏன் தீர்ந்திருக்க வேண்டுமா? உனது செய்கைகளை கண்ட பின் அவருடைய மனம் வெதும்பி இருப்பதில் வியப்பென்ன? சபைக்கு முன்னர் அவமதிப்பை ஏற்ற பின்னும் அவர் உன்னை அரவணைப்பார் என எண்ணுகிறாயா? அக்கா, சதி செய்த தவறு என்ன? சிறு வயது முதலே நமது தந்தைதான் சிவன் தொடர்பான சத்தியங்கள் அனைத்தையும் சதியிடம் மறைத்தார். இது மட்டும் சதி சிவனின் பெயரையும் கேட்டதில்லையே. நான் செய்ததை யாதாயினும் தந்தையின் நலனிற்காகவே செய்தேன். சிவலிங்கத்தை நான் ஸ்தாபித்ததின் காரணமும் விக்கிரகம் தடையின்றி ஆலயத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான். சிவலிங்கத்தை அவ்வாறு ஸ்தாபித்து தந்தையின் கோட்பாடுகளுக்கு இன்று நீ அறைகூவல் விடுத்திருக்கிறாய். சதி, மாதா,
மாதா, தந்தையுடன் நான் மனதார உரையாட வேண்டும். தாமே எம்மை அழைத்துச் செல்லுங்கள். தந்தையே, நான் எமது நோக்கம் தமது உள்ளத்தை வருத்துவதல்ல தந்தையே. நானும் ரிஷிகள் ததீசியுடன் தர்க்கம் செய்தேன். அவர் கூற்றை ஆணித்தனமாக மறுத்தேன். எனினும் அந்த கணம் தமது சிறப்பினை சிதறாமல் காப்பதற்கு இதனினும் சிறந்த வழி ஏதுமில்லை என மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. தம் இயலாமையை எளியவள் சகிக்க இயலவில்லை. அக்கணம் நான் பிரஜாபதியின் புதல்வி என்ற அந்தஸ்தையும் மறந்தேன். அதற்கு தண்டனையாக மௌனத்தை அளிக்க வேண்டாம். தமது சதி சுவாசமின்றி, நீரின்றி, ஆகாரமின்றியும் வாழ இயலும். எனினும் என் தந்தையின் பாராமுகத்தை என்னால் சகிக்க இயலாது. நான் எத்தகு தண்டனையையும் ஏற்க தயார், கடுமையானதாயினும் சரி. எனினும் என்னிடம் பாராமுகம் வேண்டாம். எப்படி மறந்தாய் மகளே? பிரஜாபதி தக்ஷனின் கோட்பாடுகள் எவரையும் சார்ந்திருப்பவை அல்ல. அதற்கு சிவனும் விதிவிலக்கல்ல. ஏன் அவனை குறித்து நான் உன்னிடம் கூறவில்லை? ஹரியைத் தவிர நீ வேறு ஒருவரை அறிவதை நான் விரும்பவில்லை. சிவன் என்ற சொல் கூட உன் சிந்தையில் வரக்கூடாது என்று தவிர்த்தேன். என்னை அறிந்தவள் நீ. இருந்தும் இப்படி ஒரு நிலை எடுத்தது ஏன்? உண்மையை அறிவேன். உன் செயல்களின் நோக்கம் என் நலனை கருத்தில் கொண்டது. இருந்தும் விளைவினை கண்டாயா? நடந்ததற்கெல்லாம் நீதான் காரணம் என்றால் அது அதர்மம் என்று எனக்கு தெரியும். இருந்தும் அது அறியா செயல் என உன்னை நான் மன்னித்தேனாயின் அது நியாயத்திற்கு விரோதமானது. சதி தனது செயலை எண்ணி வருந்துகிறாள் சுவாமி. இம்முறை மன்னிக்க வேண்டுகிறேன். இல்லை மாதா, மன்னிப்பை ஏற்றால் பாவத்தின் சுமையிலிருந்து முக்தி கிட்டாது. நான் பிராயச்சித்தம் தேட விரும்புகிறேன். தாம் அளிக்கக்கூடிய தண்டனை அனைத்தையும் சிந்தித்த பின்பே கூறுகிறேன். எந்த ஒரு பிராயச்சித்த நெறிமுறையும் ஒரு தந்தையின் உள்ளத்தை வருத்துவதற்காக கிடைக்கும் தண்டனையை விட கடுமையானதன்று. உண்மை உரைத்தாய். வினையாதாயினும் பிராயச்சித்தமும் உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி அடுத்த 7 தினங்கள் நீ உண்ண அன்னம் ஏற்கலாகாது.
அது மட்டுமல்ல சதி, ஒரு 1,00,000 தாமரை மலர்களில் நீ ஹரியின் பெயரை எழுத வேண்டும். தமக்கு வாக்களிக்கிறேன் தந்தையே. மேலும் ஒரு நிபந்தனை உண்டு. உன் கவனம் முழுவதும் பிராயச்சித்தத்தில் ஈடுபட வேண்டும். உன் கவனம் சிதறினால் பிராயச்சித்தம் பலனற்று போகும். தமது சதி நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்கிறாள். இந்நாள் முதற்கொண்டு ஒரு க்ஷணமும் அந்த சிவன் பெயருக்கு உன் மனதில் இடமளிக்க கூடாது. நிறைந்த இந்த சபையில் உன் தந்தையை அவமதித்தவன் அவன். உன் வாழ்விலிருந்து அவன் நினைவு நீங்கும் வரைக்கும் பிராயச்சித்தம் செய். தாம் எனக்கு அளித்திருக்கும் இத்தண்டனையானது ஒன்றை உறுதி செய்கின்றது. தமது சதி மீது தாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை முழுமையாக அகலவில்லை. நான் வாக்களிக்கிறேன் தந்தையே. இனி தமக்கு நிராசை அளிக்க மாட்டேன்.